இன்றைக்கி ப்ரோச்சஸ் கிளாஸில் 5வது நாள். இன்றைக்கி ஒரு டிசைன் 3D டிசைனு. இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்தோம்ல அது மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தில் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டு பூ செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத லைட்டாக பெண்ட் பண்ணோம்னா போதும், உங்களுக்கு லீவ் ஷேப்பில் வரும். அழகாக ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வந்துடும். அதே மாதிரி 9 பூ செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு கலர் எந்த பக்கம் கீழே வைக்கிற மாதிரி இருக்கோ, அட்ராக்ஷனாக எந்த பக்கம் இருக்குதோ அது மாதிரி நாம் வச்சு தைச்சிக்கணும். இப்போ ஆன்லைன் கிளாஸும் உண்டு. ஆன்லைன் கிளாஸு சேர்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ப்ரோச்சஸ் கிளாஸு இது ஒன்று முடிச்சுட்டு அடுத்தது நான் ப்ளவுஸில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி 3 சைடு மட்டும் பூ லீஃப் செஞ்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸில் டெய்லரிங் கிளாஸும் உண்டு, ஆரி ஒர்க்கும் உண்டு, ப்ரோச்சஸ் கிளாஸும் உண்டு. வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான கட்டணம் கட்டிடணும். கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மந்த் கோர்ஸ் தான். முடிச்சிட்டிங்கன்னா அதில் மிஷினும் ஃப்ரீ, சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பொருளும் ஃப்ரீ. உங்களுக்கு எல்லாமே நான் பார்சல் போட்டுவிட்டுடுவேன். ஆரி ஒர்க்லேருந்து ப்ரோச்சஸ் ஒர்க்லேருந்து டைலரிங் ஒர்க் வரைக்குமே. தையல் மிஷினும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். 2 மந்த் கோர்ஸ் தான். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 பெட்டல் அழகாக. இதுக்கு பேர் 3D டிசைனர்னு சொல்லுவாங்க. நம்ம இது கைக்கு வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். கைக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுடுங்க. லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா அந்த பெட்டல் மாதிரி அழகாக வரும், உங்களுக்கு பூ மாதிரி. இப்போது ஒரு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. ஜமிக்கி உள்ள ஒரு மணி வச்சுட்டு அந்த மணியை தள்ளிட்டு அதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த பூ எங்கேயும் நகராது. ஒரு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி மணி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மணிக்கு அந்தாண்ட ஒரு குத்தி எடுத்துட்டுங்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷ் பண்ணுறது வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக ஜமிக்கி வச்சு மறைச்சிடணும். ஃபுல்லாமே ஜமிக்கி மணி வச்சு மறைச்சிடுங்க.
ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக ரவுண்டாக அழகாக நீங்கள் ஃபுல்லாக அப்படியே முத்து மாதிரி ஃபுல்லாக வச்சிடணும். நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு நாட் போட்டுடணும். இன்னும் ஒன்று இருக்குது, போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்க்க அழகாக இருக்கும். மொட்டு மாதிரி இருக்கும், உள்ள சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். வச்சு முடிச்சிருங்க. பேக் சைடில் திருப்பிட்டு ஒரு நாட் ஒன்று போட்டுடுங்க. இதுக்கு பேர் வந்து லாங் டியூபு ஒரு சின்ன அந்த ஜமிக்கியை வச்சுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அது வந்து பெரிய சைஸ் ஊசிக்குள்ளே நுழைஞ்சிச்சு. இதை எடுத்துட்டு வேறு வைக்கணும். ஃபஸ்ட்டே சின்ன சைஸாக பெரிய சைஸான்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி மூணு டியூபு ஒரு ஜமிக்கி வச்சுட்டு ஒரு கையில் நம்ம சென்டரில் டிசைன் வச்சோம்னா அழகாக லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொன்று வந்துட்டு நான் அடுத்தது ப்ளவுஸில் சந்திக்கலாம்.